புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. இந்த வாரம் இலக்கியால ஏகப்பட்ட ட்விஸ்ட் நடந்திருக்கு. எதிர்பார்க்காத சில விஷயம் வேற அடுத்த வாரம் காத்துட்டு இருக்கு. எப்படியோ நம்ம கார்த்திகை ஒரு வழியா சரி பண்ணி அவரை நார்மல் லைஃபுக்கு இலக்கியாவும் கௌதமும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்பதான் அந்த நார்மல் லைஃபுக்காகவே கார்த்திகோட வாழ்க்கையில ஒரு பொண்ணு என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படியாவது ஒர்க் அவுட் ஆகி அப்படியே கல்யாணம் வரைக்கும் போயிடுவா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும். ஸோ இதுல முக்கியமான விஷயம் ஜானுமாவுக்கு வேற இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் இதே ட்ராக்குக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் ஃபேமிலியே ஒரே வைபாக தான் போயிட்டுருக்கு. பட் அதுக்கு இடையில கூட இலக்கியாவுக்கு திடீர்னு ஒரு சின்ன நெருடல். ஐயோ நம்ம அஞ்சலி வாழ்க்கையை கஷ்டப்படுத்திட்டோமோ, அஞ்சலி வாழ்க்கை இப்படி போயிடுமோ அப்படின்ற நெருடல் கூட அவங்களுக்கு இருக்குது. பட் இலக்கியா என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அஞ்சலியும் சும்மா இல்லை, அப்பப்போ ஆஃபீஸ்க்குலாம் பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது, வீட்டில் போராட்டம் பண்ணுறது, இப்படி எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணாலும் அஞ்சலியோட திமிரு குறையவே போக கிடையாது. ஆனால் கார்த்திகோட லைஃப் இன்னொரு இடத்துல டேர்ன் ஆகி ஒரு பிரேக்குக்கு அப்புறம் அவரோட லைஃப் மாறப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது இலக்கியம் அதையே திடீர்னு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. இதில் பயங்கரமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, கௌதமோட மாஸ்டர் பிளான் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றது தான் பயங்கரமான ட்விஸ்ட். அப்படி என்னெல்லாம் பண்ணாங்க, என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இந்த வாரம் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கார்த்திக் பிரியாவை விட்டுட்டு அஞ்சலி ஏத்துக்கணும்னு நீ சொல்ல வரியா? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல கௌதம். ஆனா கார்த்திக் பிரியாவோட சேர்ந்துட்டா அஞ்சலியோட வாழ்க்கைக்கு என்ன பதில்னு தான் கேக்குறேன். அஞ்சலி கர்ப்பிணின்னு சொல்லி ஏமாத்தினது மன்னிக்க முடியாத குற்றம். ஏன் மேல இருக்கிற போட்டி பொறாமையில அவ அப்படி பண்ணிட்டா. ஆனா அதுக்காக அவளோட தாலியை புடுங்கிறது சரியான தண்டனையான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அஞ்சலி நமக்கு பண்ணது துரோகம்னா நாம அஞ்சலிக்கு பண்ண போறதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியலங்க. அஞ்சலி காலம் முழுக்க வாழ வெட்டியா இருந்து வயிறு எரிஞ்சு கிடந்தான்னா கார்த்திக் பிரியாவை கல்யாணம் பண்ண பிறகு சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்போ கார்த்திகையும் பிரியாவையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நீ ஏன் அவ்வளவு பாடுபட்ட? நான் தான் சொன்னேனேங்க, கார்த்திக் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல செஞ்சேன். இப்ப கார்த்திக்கும் பிரியாவும் நெருங்க நெருங்க நான் புதைச்சு வச்சிருந்த பயம் என்னையே அறியாம வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தைய அழ வச்சுட்டு மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது சரியாங்கிற கேள்விக்கு என்ன பதில்னே எனக்கு தெரியல. அப்படியே கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் பண்ணாலும் அஞ்சலி நிம்மதியா வாழ விட்டுருவாளா? அவளோட கோவமோ சாபமோ இன்னும் உக்கிரமா தானே மாறும். இதால எல்லாரோட நிம்மதியும் கெட்டு போனா அதெல்லாம் நம்ம எப்படிங்க ஃபேஸ் பண்ண போறோம்? கார்த்திக்கும் பிரியாவும் ஒன்னா சேர்ந்தா தானே இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அவங்க நிச்சயமா ஒண்ணு சேர போறது இல்ல. ஹாய். வா பிரியா, என் தம்பி கார்த்திக் உனக்கு தெரியுமா? நீங்க சொல்லிருக்கீங்க, ஆனா அவரை நான் பார்த்தது இல்ல. இவ்வளவு பெரிய ஹெல்ப் செய்ய சொல்லி இவ்வளவு தூரம் உன்கிட்ட கேக்குறேன். நிச்சயம் செய்யறேன். இப்படி ஒரு திட்டத்தை போட்டு இது விஷயமா பிரியா கிட்ட பேசினேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.